2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு அவங்களே அதை வந்து உணர்ற அளவுக்கு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு இதுல வந்து தந்தை மகன் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. அதைத்தான் அந்த டேமேஜ் சொன்னேன். உச்சக்கட்ட டேமேஜ் குருவை அவமானப்படுத்தினாருங்க தான் டேமேஜ். டாக்டர் ஐயாவுக்கு வராது, அவரோட ஆளுதான் குரு, அது வேற. ஆனா அன்புமணியா குருவானா அது வரும் இல்ல. அவர் வன்னியர்களுக்கு மிக மிக உறுதியானவர். ராமதாஸை விட அன்புமணியோட வன்னியர் சமூகத்துக்கு உறுதியானவர். மாநாட்டிலே பார்த்திருப்பீங்க, குருவை பார்த்தாதான் கைத்தட்டு. அன்புமணிக்கு ஆளே இல்லை. கலைஞர் பசும்பன் தேவரை லிப் பண்ணி இறந்து போன அவருக்கு இமேஜை பூஸ்ட் பண்ண மாதிரி குருவுக்கு யாரும் பூஸ்ட் பண்ணல. ஆனா அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வரதுக்கு காரணம் சிலர் சொல்றது பாஜக பின்னாடி சிபிஐ வழக்கு அவர் மேல இருக்கு, சிலர் சொல்றாங்க சொத்து பிரச்சனை அப்படின்னு. என்ன ஆக்சுவலா அவங்க பாஜக மிரட்டி தமிழ்நாட்டுல என்னங்க லாபம்? ஆர்கே நகர் பாஜக என்னாச்சு? நாம் தமிழர் சீமான் எடுத்த ஓட்ட தமிழிசை மேல உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் இல கணேசன் ஜி, பொன் ராதாகிருஷ்ணன், கச் ராஜாஜி, வானதி சீனிவாசன் எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணி விட்டுட்டீங்களே. மரண பீதியில பாஜகன்னு பேசிட்டு இருக்காங்க. கட்சி ஒரு கட்சி பிளவுபடுது இல்ல அதுக்குள்ள பிரச்சனை வருதுனாலே பாஜகன்னு சொல்றாங்களே, இங்க அது என்ன காரணம்? குற்றம் செய்தவனுக்கு பலம் குறைவு. நானும் காங்கிரஸ் சேர்ந்தா டிசைடிங் பண்றேன். நீங்க கலைஞர் வந்து தெளிவா 10 சீட்டு உள்ள காங்கிரஸுக்கு 16 சீட்டை கொடுத்துட்டு பாமகவை ஜெயலலிதாட்ட கலத்தி விட்டுக்கிட்டு 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து அத்தனை சீட்டுலையும் பாமகவை தோக்கடிச்சிட்டாரு. இதுதான் தமிழக அரசியல 2009 தான் பாமகவுக்கு இந்த டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. வீழ்ச்சி அங்கிருந்துதான். இதுதான் நம்ம அந்த அரசியலை மட்டும் நம்ம தெளிவா நம்ம செய்தோம். 2009 மிகப்பெரிய மோசம் லீடிங்ல அவர் தோல்வி அடைஞ்சார். இந்த டெம்ப்ளேட்டை பிடிச்சிக்கிட்டாங்க வட தமிழர்கள். இன்னைக்கு ஸ்டாலின் அதே டெம்ப்ளேட்ல தான் பாமகவை எதிர்கொள்றாரு. இப்போ அன்புமணி அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை விரும்புறதாகவும் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியை விரும்புறதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இதுக்கிடையில இன்னொன்று என்னன்னா, விஜயனுடைய தாவாக்காவும் பாமகவும் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு. ஒருவேளை பாமக தனிச்சு நின்னாலோ தாவேகாவோட கூட்டணி அமைச்சாலோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைய சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி இளையராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சார், இப்போ தமிழகத்துல பல பரபரப்புகள் அரசியல்ல போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து இந்த பாமக பிரச்சனையை பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சிக்குள்ள தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அண்மையில் தைலாபுரத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி இவங்கெல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? குருமூர்த்தி பெரிய ட்ரபிள் ஷூட்டர், பெரிய இடங்கள்லாம் அதை தீர்த்து வச்சிருக்கிறாரு. இதையும் குருமூர்த்தி வந்ததை ராமதாஸ் வரவேற்கிறாரு. பேசினோம் பேசுவோம்னு சொன்னா வரவேற்கிறாரு. அப்போ ராமதாஸும் குருமூர்த்தி சந்திச்ச பிறகு உடைச்சி அழிஞ்சு போறதோட ஏதாவது ஒரு பேச்சப் பண்ணி டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி 100 வந்து வேணா ஒரு 80 கிடைக்கும். 10-20% டேமேஜ் ஆகும். கண்டிப்பா டேமேஜ் ஆகும். குருவை அவமானப்படுத்தினாருங்கிற இது வந்து பெருசா டேமேஜ் ஆகும். ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முக்குலத்தோர் சமுதாயத்துல ஐக்கான் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் பிடிச்சி 1.3% வாக்கு இறக்கும் தருவாயில் எடுத்திருந்தாரு. அவர் இறந்த தொகுதியில கூட காசிநாத் துரைசிங்க தேவர் காங்கிரஸ் காமராஜோட தளபதி வெற்றி பெற்றுட்டாரு. 67 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 69 கலைஞர் அதை பிக்கப் பண்ணி கொண்டு வராரு. அப்புறம் எம்ஜிஆர் அதை சட்டசபையில் அவர் படனி கையில் எடுக்கிறாரு. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார், நடராஜன், சசிகலா முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சது முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சு பெரிய ஐக்கானா இன்னைக்கு வாழும் காலத்தில் மத்திய ராமநாதபுரத்திலையும் உசிலம்பட்டியிலையும் செல்வாக்கோடு இருந்த ஐயா பசும்பன் தேவர் அவர்கள் இறந்த பிறகு கள்ளர் மறவர் அகமுடையார் ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு பெரிய ஐக்கானாட்டு ஒரு அரசியல் அடையாளமாட்டு பெரிய லெவலில் வந்துட்டாப்புல. அந்த வாய்ப்பு குருவுக்கு வந்து வன்னியர் சமுதாயத்தில் இறந்ததுமே கீழே இருந்து இப்போ கலைஞர் பசும்பன் தேவரை லிப் பண்ணி இறந்து போன அவருக்கு இமேஜை பூஸ்ட் பண்ண மாதிரி குருவுக்கு யாரும் பூஸ்ட் பண்ணல. ஆனா இயல்பாட்டே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முக்குலத்தோர் ஐக்கான் மாதிரி குரு வந்து மக்கள் மத்தியில இருந்தே, அந்த சமூக இளைஞர்கள் மத்தியில இருந்தே வந்துட்டாரு. அது இன்னும் பெரிய அளவுக்கு வளரும், பெரிய ஆல விருட்சமா வளரும். என் நண்பருக்கு அப்படி ஒரு இமேஜ் வர்றது எனக்கு மகிழ்ச்சி தான். மாறுபட்ட கருத்து குருவுக்கும் எனக்கும் உண்டு. காமராசர் நாடார் தான் வன்னியர்களை இது பண்ணிட்டாருன்னு வருவார். நான் சொன்னேன் அப்படி இல்லை குரு, காமராஜ் அவருக்கு அரசியலை பண்ணாரு. வன்னியர் ஒரு தலைவராக வந்து ராஜாஜியோட சேர்ந்தா தனக்கு பாதிக்குன்னு பண்றாரு.
அப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க பெரும்பான்மையா இருக்கிறீங்க, நாங்க சவுத்துல பெரும்பான்மையா இருக்கோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்குள்ள எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அதை அரசியல்ல பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிருங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பட் அவர் வன்னியர்களுக்கு மிக மிக உறுதியானவர். ராமதாஸை விட அன்புமணியோட வன்னியர் சமூகத்துக்கு உறுதியானவர். அந்த உணர்வு தான் அவருக்கு இந்த பெரிய ஒரு இறந்த முறை ஒரு பெரிய ஒரு இதை அந்த சமூகத்துல இருந்து கிடைச்சிருக்கு. மாநாட்டிலே பார்த்திருப்பீங்க, குருவை பார்த்தாதான் கைத்தட்டு, அன்புமணிக்கு ஆளே இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு அவங்களே அதை வந்து உணர்ற அளவுக்கு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு கொடுக்க முடியும்? இன்னைக்கு இதுல வந்து தந்தை மகன் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. ஏற்கனவே 23 இடங்களை வாங்கி 5 இடங்கள் தான் வென்று இருக்காங்க. அதைத்தான் அந்த டேமேஜ் சொன்னேன். உச்சக்கட்ட டேமேஜ் குருவை அவமானப்படுத்தினாருங்க தான் டேமேஜ். குருவை அவமானப்படுத்துவோர் என்ன எப்படி கிரவுண்ட்ல போய் கேட்பான்? நிற்க முடியும், 4 பேர் கேட்பான்ல. குருவால தானப்பா நீ எல்லாம் பழைச்சங்கிற வார்த்தை வரும்ல குரு சப்போர்டர்ஸ் மத்தியில. டாக்டர் ஐயாவுக்கு வராது, அவரோட ஆளுதான் குரு, அது வேற. ஆனா அன்புமணியா குருவானா அது வரும்ல. சோ டாக்டர் அதை சொன்னது அன்புமணிக்கு பெரிய அடி. இப்போ ராமதாஸ் அவர்களை பத்தி பேசுறதுக்காக கேட்குறேன். அவர் வந்து போன எலெக்ஷன்ல இருந்தே பிஜேபி கூட போக விரும்பல. அதனால அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு, நம்ம வேற கூட்டணி வச்சிருந்தா 3 எம்பிக்கள் 2 எம்பிக்கள் பெற்றிருக்கலாம், அதாவது அதிமுக கூட போயிருந்தான்னு மாதிரி அவர் சொல்றதையும் பார்க்குறோம். அதே போல வந்து இப்போ அன்புமணி அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை விரும்புறதாகவும் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியை விரும்புறதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இதுக்கிடையில் இன்னொன்று என்னன்னா, சில செய்திகளும் கசிஞ்சிருக்கு, விஜயனுடைய தாவாக்காவும் பாமகவும் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்னு. ஒருவேளை பாமக தனிச்சு நின்னாலோ தாவேக்காவோட கூட்டணி அமைச்சாலோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஓகே. டாக்டர் ராமதாஸை கலைஞர் தனித்து விட்டு அழிக்க நினைக்க போது, புதுச்சேரியில் ஒரு சீட்டும் இங்க தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் சீட்டு தான் தர முடியும்னு சொன்ன போது, எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அதிமுக பாமக கூட்டணி உருவாக்கி 4 சீட்டு 5 சீட் ஆக்கி 25% அந்த வளர்ச்சிக்கு காரணம் நான். 25% ஏன் பங்கு டாக்டர் ஐயா, புரியுதா? 25% ஏன் பங்குன்னு புரியுதா ஐயாவுக்கு? 4 சீட்டு தான் ஜெயலலிதா தந்திருப்பாங்க, நான் தான் சோசியல் போல்ஸ்ன்னு 5 ஆட் ஆக்கி விட்டேன். அப்புறம் கலைஞர் திராட்டில் விட்டு அழிச்சிருப்பாரு, நாம தான் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த கூட்டணியை உருவாக்கி கொடுத்தேன். பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 3 போஸ்ட் ஐயா எனக்கு தந்தாரு. கட்சியில 3 போஸ்ட் எனக்கு தந்திருந்தாரு. அந்த நன்றியை நம்ம மறக்காம சொல்லணும். அவரால் தான் பாப்புலர் ஆனோம். அப்போ நம்ம என் கடமையை நம்ம அதுல செய்தேன். அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் கூட்டணி வந்து பெரிய வெற்றியை பாமகவுக்கு கொடுத்தது. அதற்கு பிறகு நீங்க எனக்கு பிராமிஸ் பண்ண மாதிரி ராஜ்யசபா தரல. நீங்க நம்பிக்கை தகுந்த ஆளா இருக்கல. நீங்க வந்து உங்க மனச்சாட்சிக்கு தெரியும், இன்னும் உங்க மனச்சாட்சி அதுல உறுத்தினால்தான் பெரிய வில்போர் உள்ள ஆளு 2009 என்னோட அதிரடிக்கு பயந்து உங்க வில்போரை இழந்து காங்கிரஸும் நாங்களும் டிசைடிங் ஃபேக்டர்னு நான் உறுதியா தாழ்லிங்க நாடார் தொண்டை அடிச்ச அடியில நீங்க மன வலிமை இழந்தீங்க. வேற எந்த இடத்துலயும் டாக்டர் மன வலிமை இழந்தது கிடையாது வரலாற்றுல. எனக்கு தெரியும், 7 வருஷம் ஆனாலும் 70 வருஷம் ஆனாலும் ஈழ பிரச்சனை பேப்பேன், வேலுப்பிள்ளை பிரபாரனை பற்றி பேசணும்னு யாரும் தமிழ்நாட்டில் பேச முடியாதா? பொது சாத்தூர் கூட்டத்தில் பேசின மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு துணிச்சல் கொண்டவர் எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ். ஆனா விழுந்த இடம் நாம டேட்டா வச்சு அடிச்ச அடியில பதறிட்டாரு. ஏன்னா குற்ற உணர்வு, இவனுக்கு நம்ம நியாயம் பண்ணல, இவன் கட்சியை காப்பாத்தினான், அதுக்கு நம்ம அவனுக்கு நியாயத்தை பண்ணலைங்கிற குற்ற உணர்வு உங்களை அந்த அதாவது குற்றம் செய்தவனுக்கு பலம் குறைவு, அதுல பலம் குறைஞ்சிட்டீங்க நீங்க. நானும் காங்கிரஸும் சேர்ந்தா டிசைடிங் ஃபேக்டர். நீங்க கலைஞர் வந்து தெளிவா 10 சீட்டு உள்ள காங்கிரஸுக்கு 16 சீட்டை கொடுத்துட்டு பாமகவை ஜெயலலிதாட்ட கலத்தி விட்டுக்கிட்டு 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்து அத்தனை சீட்டுலையும் பாமகவை தோக்கடிச்சிட்டாரு. இதுதான் தமிழக அரசியல 2009 தான் பாமகவுக்கு இந்த டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. வீழ்ச்சி அங்கிருந்து தான். இதுதான் நம்ம இந்த வீழ்ச்சி தான், இந்த வீழ்ச்சியில இருந்து மீள முடியாம தான் டாக்டர் ஐயா இருக்கிறாரு. எனக்கு பண்ண அந்த வார்த்தை எனக்கு காப்பாத்ததோட அந்த இதுதான் அவருக்கு வீழ்ச்சி. அந்த இடத்துல அவங்கள்ட்ட ராஜ்யசபா சீட் தரதா சொல்லியிருந்தார். ஏன்னா நீ தான் கட்சியை காப்பாத்திட்ட, அல்லது கலைஞர் கட்சியை அழிச்சிருப்பாரு, நீ கட்சியை காப்பாத்திட்ட, 4 சீட்டு 5 சீட்டு ஆக்கி தர, உனக்கு ஜாதி பலம் இருக்கு, கட்சி காப்பாத்தி இருக்கிற, கண்டிப்பா கட்சிக்கு வரக்கூடிய முதல் ராஜ்யசபா உனக்கு தரேன்னாரு. நான் தான் கேட்டேன், ராஜ்யசபா நம்ம கட்சிக்கு எப்படி ராஜ்யசபா வரும், 35 எம்எல்ஏ இல்ல டாக்டர் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம கூட்டணிக்கு அவசியம்னு வரும்போது அது வரும்னு 4 சீட்டோட சொன்னேன். அது பிறகு மகன் வருவாருன்னு சொல்லும் போது அந்த இடம் வந்து நமக்கு எதிராட்டு சரி, அதுல அவருடைய மனநிலை மாறிடுச்சு. அதுல நான் இதுல இந்த ரிப்போர்ட்டை சொல்றேன். இதுல 2009ஆம் ஆண்டு அரக்கோணத்துல திமுக அணி 49% வாக்கெடுத்திருக்காங்க, பாமக 36% வாக்கெடுத்திருக்காங்க. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 13% டிஃபரன்ஸ்ல அரக்கோணத்துல தோத்துருக்காங்க. தர்மபுரியில 47% திமுக அணி வாக்கெடுத்திருக்காங்க, பாமக 29% வாக்கெடுத்திருக்காங்க. எவ்வளவு? 18% டிஃபரன்ஸ்.
திருவண்ணாமலையில நண்பர் குருதான்னாரு 34% எடுத்திருக்காப்புல. அவங்க 52%, 18% டிஃபரன்ஸ்ல திருவண்ணாமலையில ஜெயித்திருக்காப்புல. சிதம்பரத்துல 38% பாமக எடுத்திருக்குது. திருமாவளவன் 50 நெருங்கிட்டாரு. ஸோ 11% டிஃபரன்ஸ். ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டும் டிஆர் பாலு 3% ஜெயித்திருக்காரு. ஏகே மூர்த்தி மிகப்பெரிய ஆர்கனைசர், அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அது ஒரு காரணம். பிளஸ் நகர்ப்புறத்தில் உள்ள கொஞ்சம் 2009 கொஞ்சம் ஜெயலலிதா நம்பி உள்ள கொஞ்சம் வாக்குகளும் கிடைச்சதுனால அது ஓரளவு மூர்த்தினால அது பண்ண முடியும். ஆனா இதே காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து திருவள்ளூர்ல ஜெயித்திருக்காங்க, தென்சென்னையில ஜெயித்திருக்காங்க, விழுப்புரத்துல ஜெயித்திருக்காங்க, சேலத்துல ஜெயித்திருக்காங்க, திருப்பூர்ல ஜெயித்திருக்காங்க, மயிலாடுதுறையில ஜெயித்திருக்காங்க. இந்த இடம் தான் பாமக முத அடி வாங்கின இடம் 2009. அதுக்கு பல காரணங்கள். நீங்க டாக்டர் ராமதாஸ் மனவலி மேலந்து நானும் காங்கிரஸும் சேர்ந்து டிசைடிங் ஃபேக்டர்னு சொன்னதும், எங்க டெல்லி நண்பர்கள்ட்ட ஆலோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொன்னதும், அது ரவீந்திரன் துரைசாமி அதிரடியாக அதாவது பண்ணி இது பண்ணிடுவானோன்னு எங்களுக்கு நியாயம் வழங்காத குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருந்தனால தான் அதுல நீங்க தோத்தீங்க. அந்த குற்ற உணர்வு இல்லைன்னா பாமக தான் அங்க டிசைடிங் ஃபேக்டர் நீங்க நின்றுப்பீங்கன்னா கலைஞர் மறந்து இருப்பாரு. 2019 தெளிவா எல்லா தொகுதியிலும் உதயசூரியனை விட்டு அவர் கூட்டணியில காங்கிரஸ், கிறிஸ்டின் முஸ்லீம், விசிகா தலித் மறையர் சமூக மக்கள், தென் அண்ணன் வைகோ, இப்படி 2 கம்யூனிஸ்ட், இப்படி ஒரு அலையன்ஸை வச்சு குறிப்பா கிறிஸ்தவ முஸ்லீம் பறையர்களை கன்சாலிடேட் பண்ணிடுறாரு. பிளஸ் ப்ரோ 1 இயர் பண்ணிடுறாரு. அவர் ப்ரோ 1 இயர் பண்ற மட்டுமில்ல, கூட்டணிக்குள்ளேயும் சத்ரியன் சுதா மயிலாடுதுறையில வரணும், அவரும் ராமலிங்கத்தை தான் போட்டிருந்தாரு. அதே மாதிரி கடலூர்ல விஷ்ணு பிரசாத், அவரும் ப்ரோ 1 இயர் பண்ணி துரைமுருகனுக்கு சன்னு, ஜெகத் ரட்சகன், சேலம் செல்வ கணபதி, இப்படி ப்ரோ 1 இயர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவரும் எடுத்துட்டார். இதுவும் ஜெயலலிதா அம்மையார் 99க்கு பிறகு எஸ் திருநாவுக்கரசு முதலியார் ஏகே மூர்த்திகிட்ட தோத்த பிறகு, முகமது ஆசிப் இவர் என்டி சண்முகத்திட்ட தோத்த பிறகு, நாம ஜெயலலிதா அம்மையார்கிட்ட நீங்க வன்னியர் அடையாளத்துக்கு எதிராக நீங்களும் வன்னியரை விடுங்க, பிராமணர் நிறுத்தக்கூடிய வன்னியருக்கு மற்ற ஜாதிகள் போடுவாங்க, வன்னியர் ராமதாஸ் நிறுத்தக்கூடிய வன்னியருக்கு மற்ற ஜாதிகள் போட மாட்டாங்க, நீங்க முதலியார இங்க ஏகே மூர்த்திக்கு எதிராக போட்டதும் என்டி சண்முகத்துக்கு எதிராக முகமது ஆசிப்பை போட்டதும் தப்பு, அந்த இடத்துல வன்னியரை போட்டா கரெக்ட் ஆயிரும்னு சொன்னேன். அதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஜெயலலிதா 2014 8 வன்னியர் போட்டாங்க. ஸோ இப்போ ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜியை இவர் ஸ்டாலின் எடுத்து பண்றாரு. ஆனா ஜெயலலிதா மாதிரி குரோதமா பண்ணல. அதிமுக பாஜகவில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னா, உடஞ்சது ஒட்டுது. ஏன்னா நீங்க வந்து 36 எங்களால ஜெயித்தீங்க, உங்களால ஒண்ணும் இல்லை எங்களுக்குன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர் திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டாருன்னு எடப்பாடி டாக்டர் ஐயாவை ஸ்கேன் ரெக்கார்டு கொடுத்து அடிச்சிருக்காப்புல. அடுத்து விக்கிரவாண்டியில நிற்க முடியாம எடப்பாடி தன்னோட லீடர்ஷிப்பை இழந்திருக்காரு. சீமான் கிட்ட எடப்பாடி லீடர்ஷிப்பை இழந்திருக்காரு. இதை யாருக்கிட்டையும் இந்த 1-2 கருத்து கணிப்பு கோஷ்டிகள்கிட்ட வந்தா விலைக்கு கொடுக்க தயாரா இருக்கிறேன். களம் அது. அப்ப மீண்டும் இவ்வளவுக்கு பிரச்சனைக்கு பிறகு சேர்ந்தா 2009, 19 நிலைமை தானே வரும். இதை விட இன்னொரு விஷயமும் இருக்குதுல்ல, ஓபிஎஸ் நீக்கினதுல 13% வாக்க இரட்டை தலைமை இல்லாததுல ஒற்றை தலைமையா ஒரு ஜாதி தலைமை 2 ஜாதி பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு ஜாதி தலைமையானதுல 13% வாக்கு அதிமுக இழந்திருக்கு. அதுல வட தமிழகத்துல 2021 5 சீட்டு ஜெயிக்க காரணமான கொஞ்ச நஞ்ச செங்குந்தர், உடையார், பறையர் ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்டவங்க, ஜெயலலிதாவுக்கு விசுவாசி ஓபிஎஸ்ங்கிற பற்றுதல் கொண்ட பறையர் சமூக வாக்காளர்கள், செங்குந்தர் சமூக வாக்காளர்கள், உடையார் சமூக வாக்காளர்கள், அகமுடையார் சமூக வாக்காளர்கள், இவங்கெல்லாம் வந்து 21 போட்ட ஓட்டை கூட போட மாட்டாங்க. அடுத்து ஸ்டாலின் ப்ரோ 1 இயர் பண்றாரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மந்திரி ஆக்கியிருக்காரு. அவரு அதர் காஸ்டால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 1 இயர் தான். செல்வ கணபதிய மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, சேலம் எம்பியா இருக்கிறார். இன்னும் நிறைய லட்சுமணம் வந்து மாவட்ட செயலாளராக கொடுத்திருக்காரு. ப்ரோ 1 இயர் பண்றாரு. அப்ப ப்ரோ 1 இயர் பண்ணி கிறிஸ்டின் முஸ்லிம் கன்சால்டேஷன் காங்கிரஸ், பறையர் கன்சால்டேஷன் திருமாவளவன், இதற்கும் மேல இடஒதுக்கீடு விஷயத்துல 2021 பாமக இன்க்ளூசிவ் கூட்டணியில வர முடியாம 24 பாமக இருந்த கூட்டணி இல்லாம அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு இப்போ ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இதோட திமுக கூட்டணியில
பிரேமலதா அம்மையார் வந்தாலும் என் தம்பி நாம் தமிழர் சீமானுக்கு அரசியலால பிறமொழியாளர்கள் அப்படி ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிட்டு இருக்காங்க. இது உண்மை. களத்துல இருந்து பார்த்தா விஷயம் தெரியும். பிறமொழியாளர்கள் சீமானுக்கு மேல கொலவெறியிலும் இருக்காங்க. அதுக்கு அவங்க சேஃபான இடம்னு திமுக காங்கிரஸ்ன்னு திருமாவளவன்னு காங்கிரஸ் கூட்டணியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கன்சால்டேட் ஆயிட்டு இருக்காங்க. அதோட தேமுதிக விஜயகாந்த் அம்மையாரும் அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்கன்னா வட தமிழகத்துல பாமக தொகுதியில மட்டும் இல்ல எல்லா தொகுதியிலையும் திமுக 50% தாண்டி போயிருமே. அப்ப நீங்க 2009 ஜெயலலிதா பாமகவில் ஜெயித்தாங்க. அந்த மாதிரி ஒரு 30 சீட்டு எடப்பாடி ஜெயித்திரலாம். 36 ஓபிஎஸ் இல்லனால குறையும், கண்டிப்பா ரெட்டை தலைமை இல்லனால குறையும். ஆனா எடப்பாடியை நம்பி ராமதாஸ் எங்க ஜெயிப்பாரு? ஒரு சீட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு கேட்கிறேன், நான் களத்துல இருந்து பேசுறேன். நீ போலி கருத்து கணிப்ப சும்மா அடிச்சு விடுவா கதையா? இல்ல, கடந்த முறையே வந்து ஆன்டி இன்கம்பன்சிவ்லாம் இருந்த போதே, அதாவது 10 ஆண்டுகள் தொடர்ச்சி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு 5 சீட்டுகள் அந்த கூட்டணியில் இடம்பெற்று பாமக வாங்கினது. இன்னொன்று, பாமகவோட வாக்கு வங்கியும் கொங்கு பெல்ட்டில் அதிகமாக எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வாக்கும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து பாமக உள்ள வரணும் தான் விரும்புகிறாங்க. அன்புமணியும் அதை விரும்புறது போல தான் வெளியில் செய்திகள்லாம் வருது. 100க்கு 100 உண்மை. ஆமா. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி அமையாம இந்த பக்கம் நீங்க சொல்ற கால்குலேஷன் படி திமுக கூட்டணி கிட்டத்தட்ட பாமகவுக்கு அடைக்கப்பட்டதா தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ராமதாசருடைய கணக்கு என்னவா இப்ப சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே 2016 234 தொகுதியிலையும் இறங்கி தான் நம்ம வந்து தோல்வியை சந்திச்சிட்டோம். நம்ம செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம அதுல ஒரு 20 தொகுதிகளை வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா, இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்ல வரதை பார்த்தா தொங்கு சட்டமன்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப நம்மளுடைய ஆதரவு திமுகவுக்கோ அதிமுகவுக்கு தேவைப்படலாம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைச்சு ஒரு துணை முதல்வர் இல்ல முக்கியமான இலாக்காக்களை வாங்கலாம்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு கூட்டணி வச்சா ஜான் ஆரோக்கியசாமி அந்த கூட்டணிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 2016 ஜான் ஆரோக்கியசாமி அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு. பாமகவோட டேட்டாவும் தெரியும், தமிழக வெற்றி கழகத்தோட டேட்டாவும் இப்போது தெரியும். அது சீட் கன்வெர்ட்டிங்காக இருக்கும் 1 இயர் பெல்ட்டில் அப்படின்ற மாதிரி சில யூகங்கள் இருக்கு. இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதில் யூகங்களுங்கிறதோட நான் கம் டு த பாயிண்ட். டைரக்ட் ஃபைட்டுன்னா பாமகவுக்கு எதிராக பிறமொழியாளர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும் அந்த இடஒதுக்கீடுள்ள பிரச்சனைகள் மற்ற இதில் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கும் ஜெயிக்கல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் இல்லைங்கிறது தெளிவாயிடுச்சு. எல்லாருமே சேரும்போது வந்து பாமக வாஷ் அவுட் பண்ணிடலாம். பாமக வாஷ் அவுட் பண்ணிடலாம். மு.க. ஸ்டாலின் பாமக வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் டாக்டர் ராமதாஸால அதை முறியடிச்சு மேலே போக முடியல. டாப் ஆஃப் தி வால் விக்கிரவாண்டியிலேயே 23% இரட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு இடைத்தேர்தலாம் தப்ப முடியாது. நீங்க ஈரோடு கிழக்குல 65% வாக்கு எடுத்தவங்க வந்து பொது தேர்தலில் 57 எடுத்தாங்க. 8% தான் குறைவு. அப்பங்க 63 எடுத்தவங்க 13% குறைஞ்சாலும் கூட பாமக தொகுதியில 50% எடுத்துருவாங்க. ஸோ அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. 2009, 19 விக்கிரவாண்டி எல்லா இடமும் கருத்தா இருக்குது. நான்-1 ஓட்ஸ் ஜெயலலிதாவாலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அதுவும் பன்னீர்செல்வத்தை நீக்கின பிறகு ஓபிஎஸ்ஸால முடியவே முடியாது. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் தன்னோட எதிர்ப்பு ஓட்டு சிதறக்கூடிய வியூகத்தை அமைப்பார். எதிர்ப்பு ஓட்டு சிதற ஆன்டி பிஎம்கே ஓட்டு ஒன்னா ஒருத்தர் கிடைச்சிடக்கூடாதுன்றது. ஆன்டி பிஎம்கே ஓட்டு சிதறணும். இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகளே அணி அமையதுக்கு முன்னாடியே ஒரு மோசடித்தனமா கருத்து கணிப்புன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி பேட் ராங் தப்பு. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. கருத்து திணிப்புன்னு சொல்றீங்க. கருத்து திணிப்பு மக்களை ஏமாத்துற வேலை. அப்ப இந்த எலெக்ஷன் வந்து பாமக ஓட்டு செதர்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார். எடப்பாடிக்கு பாமக இல்லைன்னா ஃபைட்டே பண்ண முடியாதுன்னு பதறாரு. ஸோ எடப்பாடிக்கு பாமக தேவைப்படுது. ஃபைட்டே பண்ண முடியாது பாமக இல்லைன்னா. ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா எடப்பாடிக்கு 90 சீட்ல ஃபைட் பண்ண முடியாது. தேமுதிகவே இழந்துட்டாரா? மெல்ல மெல்ல திமுக இழக்கிறாரா? அப்ப பாமக எல்லாமே எப்படி ஃபைட் பண்ணிடுவாரு? அது எடப்பாடியே அவரு கேள்விக்குறி ஆக்கிருமே. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.